ஏய் மாடல் எக்ஸாம்னு என்னமோ குஞ்சு குஞ்சு புக்கு தேடினுங்கிற இப்பதான். எதுக்கு புக் எடுத்து வைக்கிற? பிட் அடிக்க போறியா? நோட்டு பார்த்து தான் எழுதுவீங்க. இன்னைக்கு எழுதிடுவேன் நோட்டை பார்த்துட்டு. நாளைக்கு நாளன்னைக்குலாம் எழுதுறது கஷ்டம். உங்க மிஸ் இப்ப விளாக் பாத்துருவாங்க. பாத்துட்டு ஓஹோ இதெல்லாம் வேற செய்துங்களா இதுங்கன்னு உங்க பக்கத்துலயே வந்து நின்று இப்படி முறிச்சு முறிச்சு பார்க்க போறாங்க. என்ன எக்ஸாம்? நியூரோனா நரம்பு சம்பந்தம். வந்து 8 மணி ஆச்சு. சொல்லிட்டே இருக்கு. ஏதோ ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறேன். எதுக்கு? உட்காந்துக்கிறேன். அதுவே மேக்கப் பண்ணி லிப்ஸ்டிக் போட்டு கண்ணு மை போட்டு அமுச்சு விட்டுரு. பேக் மாட்டி அமுச்சு விட்டுரு. ஓ ஏன் அதுவே தூக்கின்னு போயிட்டு ஆஞ்சநேயர் மலையை தூக்கின்னு போன மாதிரி அதுவே ஒன்று தூக்கின்னு போய் காலேஜ் வாசல்ல இறக்கி விட்டுருணும். அதுக்கு நீ இருக்க டேடியா பிரச்சனை இல்லை. ஆமா இதுக்குதான் எங்க வீட்டுல என்ன வந்து வடமாலை போட்டு பெத்தாங்க. காலையில ஒன்னா எழுப்புறதுக்கு நான் படுற பாடு எனக்கு. நீயா என்ன எழுப்புன? யானையும் இரும்பி இரும்பி எழுச்சிங்க கடைசியில. எனக்கு என்ன ஒரு டவுட்னா அந்த ஷிம்மர் அது பேர் என்ன டைட்டா ஸ்லிம்மா ஆகிறதுக்கு அத போட்டதுனாலதான் என் வயிறு வீங்கிச்சோ. 3 நாளா தொடர்ந்து ஸ்லிம் ஃபிட் காட்டுறதுக்காக அதை போட்டு சுத்தி நின்னால பாடி ஷேப்பர். அதனால ஒரே பக்கமா வயிறு புக்ஸ்ன்னு வீங்கிச்சோன்னு தோணுது எனக்கு. வயிறு இப்ப கொஞ்சம் வெள்ளம் வந்த மாதிரி இருக்குது. எரிச்சலா இருக்குது எனக்கு. நைட் என்னது சாப்பிட்டேன்? வெண்டைக்காய் புளி குழம்பு தான் சாப்பிட்டேன். அதுவே அங்க கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்களாப்பா? அதான்ப்பா மாட்டேன். கொஞ்சம் சாப்பிட்டேன். நிறைய சாப்பிட்டேன். ஐயோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் கிளம்புவோம். எனக்கு ஒருத்தவங்களை பார்த்து ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கு. யார் அது? நான் இங்க கஷ்டப்பட்டு கிளம்பிட்டு இருக்கேன். உன்னை நல்லா கொட்டு விட்டு தூங்கிட்டு நினைக்கிறவங்க இல்ல டேடி. யாரு? சஞ்சனாவும் தூங்குதா? அது கிடையாது. அம்மா தூங்குதா? அதை சொல்றியா? டாம் அரே குட்டிமா அது ஏஞ்சிக்கிறது கூட தெம்பு இல்லாம மேடம் பத்தி. டேய் அது டயர்ட்ல தூங்குது. நேத்து நைட்டு நீங்க 1:30 மணி வரைக்கும் பேசி நின்றுட்டு அதை வெளில உட்கார வச்சிங்கல்ல குள்ளூர்ல. அவருக்கு முடி வளர்ந்துருச்சு அதனால நோ குள்ளூர். எதையும் அஞ்சாம நிப்பாரு அப்படியே. தூங்கும் போதுதான் இவளுக்கு அப்படின்ட்டு வருது. அடுத்த காட்டு கத்தி குத்தமுள்ள நெஞ்சு குறுகுருக்கும். அங்க குறுகுருக்கு போடுறதோ நம்மளதான் சொல்றாங்களோ தூங்கின்னு இருக்கோம்ட்டு. பாப்பா மணி 8:15 ஆயிடுச்சு. நீ இப்படியே சிபி சிங்காச்சின்னு இருந்தீங்கன்னா லேட் ஆகி போயிடும். என் தலையில ஏன்டா இந்த முடி இருக்குன்னு இருக்கு எனக்கு. இந்த பிக் பாஸ்ல வந்தாங்கல்ல பூர்ணிமா, அவங்க இப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் ஒண்ணு பண்ணிருக்கு. சூப்பரா இருக்குது. யார் அது? பூர்ணிமா தானே? பூர்ணிமா ஃபேன். அதனால யார் இருந்தாலும் அது பூர்ணிமான்னு நல்ல புள்ள. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்காக சப்போர்ட் பண்ணி நிற்கும். அது சூப்பர். அதுதான் மெயின். அதனாலதான் எனக்கு பிடிக்கும். எனக்கு இந்த வாட்டி எனக்கு பிடிச்சது பூர்ணிமா, விசித்ரா மேடம். அவள் தான், வேற யாருமே கிடையாது. அடுத்தது மாயா கூட ஓகேன்னு வச்சுக்கோங்க. மாயா 3rd லிஸ்ட்ல வைப்பேன் நான். அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரும். மற்றவங்கலாம் எனக்கு இப்போ அந்த லெவலுக்கு ஒன்றும் பெருசா மனசுல நிக்கிற மாதிரி அங்க யாருமே இல்லை. விஷ்ணுலாம் எனக்கு யாருங்க? விஷ்ணு யாரும் சண்டை போட்டு தெரியும். பூர்ணிமா கூட சுத்திக்கின்னு விஷ்ணுலாம் அவ்வளவா பிடிக்கவே பிடிக்காது.
எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருப்பாப்புல அவள்தான். ஆனா ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்ல. விஷ்ணுலாம் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் அந்த பதிவை போட்டுக்கலாம். ஆக்சுவலி நம்ம யார பிடிக்குதுன்னு சொல்றோமோ அவங்கள வச்சு இவங்களோட நம்மளோட கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம யாரு அந்த இடத்துல யாரு பிடிக்குது அப்படின்னு சொல்றோமோ அவங்கள வச்சு ஓ இவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிக்கலாம். சரி இப்படியே யாரும் நீங்க வந்து லைக் எப்படி சொல்றது கோமா பேசுவாரு, கத்துவாரு விஷ்ணு மாதிரி. ஆனா வந்து அவங்கள மாதிரி பண்ண மாட்டேன். விஷ்ணு மாதிரிலாம் பண்ண மாட்டேன். மாயா பூர்ணிமா சொல்றேன். மாயா பூர்ணிமா என்ன பண்ணுவாங்க கேம்காக? அது கேம் பாப்பா. அது அந்த வீட்டுல இருந்தா மேக்சிமம் எல்லாரும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க போல் இருக்கு. யாருக்கு என்ன தெரியும், அங்க போய் பார்த்தாதான் தெரியும். அந்த வீட்டுல இருந்தா வெளில தொத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க போல் இருக்குது. ஆனா அப்படி இருந்தும் நிறைய பேர் டீசெண்டா வந்துட்டு டீசெண்டா போனாங்க. கூல் சுரேஷ் எல்லாம் ஹார்ம்லெஸ். அவரு வாங்கடா எதுக்குடா பிராவோ சின்ன பையன் தானே. ஆனா வந்துட்டு டீசெண்டா எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அப்புறம் அந்த இவன் கூட ஓகே, அந்த விஜய் வர்மா ஸ்டார்டிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் வந்து அந்த கெத்து காட்டினா போல. நியூரோ எக்ஸாம்ல பிக் பாஸ் அதான் பயந்துட்டேன் நானு. அப்புறம் உங்ககிட்ட வர பேசலாம் நடுக்கு நிப்பாங்க, நரம்பு ஒரு பக்கம் சுருக்கின்னு நிக்கும். இருப்பா அன்னைக்கு நான் பிக் பாஸ் பாத்துன்னு இருந்தேன்ப்பா. இவரு விஜய் சேதுபதி சொல்ற மாதிரி அன்னைக்கு நான் கிளாஸ்க்கு லீவு, நீங்க பக்கத்துல இருக்கிற கிளினிக்ல போய் பாத்துக்கோங்க அப்படின்னு. அந்த கதை தான் நடக்கும். அதுதானே விஷயமே. அது எப்படிதான் காலையில குடிச்சிட்டு போறியோ உனக்கு உள்ளுக்குள்ள காலையில நயன்தாரா தம்மனா ஆலியா பட் எல்லாம் ஸ்மூத்தி குடிப்பாங்களே, அந்த ஸ்மூத்தின்னு நினைப்பு போல் இருக்குது உனக்கு. என்ன பாப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ பண்ணுது அப்படி இப்படின்னு. ஓ ஹெல்த் ஓகே. டாம் சீக்கிரம் டைம் ஆகுது, ஓடியா. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்மூதியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடு. இது மூணாவது வீடியோ நான் சொல்றது. அப்படியா? ஒன்னும் ஆட் பண்ண மாட்டேன். ஆப்பிள் தான் இருக்குது, ஆப்பிள் போட்டு குடிக்க வேண்டியது தானே. சரி சீக்கிரம் வா. எக்ஸாமை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன். எக்ஸாமை நோக்கி நீ போய் கொண்டிருப்பதுனால் என் தலையை பாதியா கட் பண்ணி டாப்ல முடி இல்லாம காட்டணும்ன்ற அவசியம் கிடையாது. அதனால கொஞ்சம் மேல தூக்கி ஏத்தி காட்டு. டாடி நான் கட் பண்ணி காமிச்சாலும் உன் தலை அவ்வளவுதான் டாடி. முடி அழகு முடி. டாடி எனக்கு ஒரு டவுட், ரொம்ப நாளா எனக்கு இந்த டவுட் இருக்கு. எனக்கு முடி கொட்டுது, அம்மாக்கு முடி கொட்டுது, இப்போ மௌலிக்கும் முடி கொட்டுது. உனக்கு கொட்டுதா இல்லையா? எனக்கு கொட்டாது. ஏன்? எனக்கு ஸ்ட்ராங் ஹேர், உங்களை மாதிரி டுபாகூர் ஹேர் கிடையாது. எனக்கு இப்ப கொட்டாது. எனக்கு எப்பயுமே நான் லாங் ஹேர்லாம் வச்சு போனிடெயில் எல்லாம் போடுவேன்ல, அந்த டைம்ல மட்டும் தான் கொட்டும். மத்த எந்த நேரத்துலயும் கொட்டாது. இப்ப கொட்டல, எங்களுக்கு மட்டும் தான் கொட்டுது. என்ன சாப்பிடுறேன்ல, என்ன போடுற ஷாம்பு அதான் கேட்டேன். நீங்க எல்லாம் என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அதே ஷாம்பு தான் நானும் யூஸ் பண்றேன். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் தலைக்கு ஆயில் பாத் எடுப்பேன். மத்த நேரத்துல நான் செய்ய மாட்டேன். ஆர்டினரி வாட்டர். இவர் ஆயில் வைப்பாரு, நாங்க ஆயில் வைக்க மாட்டோம். இதுதான் டிஃபரன்ஸ். நான் ஆயில் வச்சு இது பண்ணுவேன். இதுதான் உன் நியூரோ எக்ஸாம்ல கேட்க போற கொஸ்டின், மெயின் கொஸ்டினா. ஆமா, அப்பா தலையில எப்படி முடி கட்டல சொல்லிட்டு வரும். என்ன நீ எக்ஸாம்ன்ற அப்புறம் என் ஃப்ரெண்டு வரல, முடியலையா பாடி பெயின் என்ன முடியல அப்படின்னா சரி ஜஸ்ட் ஓகே. நம்ம வந்து ஜூஸ் கார்ல குடிச்சிட்டேன் நானே. இவ்வளவு நேரம் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தியா? இல்லையே, குடிச்சு அப்படியே குடிச்சிட்டேனே நானு. இதுக்கப்புறம்
பிரேக்ஃபாஸ்ட் நான் இப்போ சாப்பிடுவேன் 10க்கு போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவேன். பஃப் ரோல் அது மாதிரி. கேண்டீன்ல அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நாங்கள் போய் சாப்பிடுவேன். காதுல புண்ணா எடுத்து நம்மளால கம்மல் போட முடியல. என்னால ஏன் கம்மலே போடாம போயிட்டு இருக்க? காதுல புண்ணாயிடுச்சுன்ற சொல்றேனே. ஏன் என்ன ஸ்டட் போட்டிருந்த நீனு? தெரியல, ஏதோ ஸ்டட் போட்டிருந்தாரு. அந்த எந்த ஸ்டட் தான் போட்டிருந்த? கோல்டுல மாத்தி மாத்தி இது போடுறது, அது போட்டா இதுவாயிடுச்சு. தெரியலையே, அது திருவும் போது சதையோட சேர்த்து திருப்புதா, அதனால மேபி. டிராபிக், ரோம்பேட்ல டிராபிக். என்ன டைம்? 8:50 டைம் ஆச்சு. 9 o'clock காலேஜ் எக்ஸாம்ன்ற 9:30 தான் எக்ஸாம். 9:30 தானா? அப்ப இன்னும் கூட 9 o'clock அட்டெண்டன்ஸ்ல எடுப்பாங்க தம்பி. 9 o'clock எக்ஸாம் வச்சாங்கன்னா பாதி பேர் எக்ஸாம் ஹால்ல நிக்க மாட்டாங்க. அயலான் திருப்பி போலாமா? ஏன் திருப்பி பாக்குற லெவலுக்கு தான் அது படம் கிடையாது. ஏதோ ஒரு வாட்டி பாத்துமா, அதோட அவள் தான். நல்லா இருக்கு. கேப்டன் மில்லர் வேணா சொல்லு செம்ம. செகண்ட் ஹாஃப் தான் உனக்கு பிடிச்சிருந்து, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கல தானே சொன்னேன். அப்புறம் ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவா பிடிக்கல, செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. கேப்டன் மில்லர்ல அயலான்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சூப்பரா இருந்ததுல. அப்ப அதுதானே பாக்கணும். அயலான்ல சரி ஒரு வாட்டி பாக்கலாம், சிவகார்த்திகேயன் அவருக்காக பாக்கலாம், அவ்வளவுதான். மத்தபடி அதுல ஒன்னும் இல்ல, குப்பை. ஐயோ குப்பை, கஷ்டப்பட்டு அவ்வளவு போட்டோ எடுப்பாங்க, குப்பைன்ட்டு ஈஸியா வாயால சொல்றீங்க. இப்ப பாத்தீங்கன்னா மூவின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னொரு வாட்டி பாக்கணும் அப்படின்னு. அது வந்து என்ன சொல்றது, நான் சின்ன வயசுல இருந்த காலத்துல இருந்து ஈட்டி மாதிரி ஒரு பொம்மை வச்சு நடந்து டிராமா எல்லாம் பாத்துருக்கேன். கோய் மில் கயா, அது கொய் மில் கயா இல்ல, ஈட்டின்னு ஒரு மூவி இருக்கு. ஆமா, ஈட்டின்னு ஒண்ணு இருக்குதான் நினைக்கிறேன். இவரு அஜித்தோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பேபி ஷாலினி, அதுவே அவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு மூவில ஐலாண்ட் மாதிரி ஒரு டிராமா எல்லாம் நடிச்சிருக்காங்க. டிவி டிராமாவோ படமோ தெரியல, மறந்துச்சு. எல்லாம் ஆதி காலத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் வேணா புதுசா இருக்கலாம். நம்ம ஆமா கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸா பாத்துட்டு இருக்க டாடி நீ. அதனால 80s கிட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சீரியல், ஒர்த்தபிள் சீரியல் எதெல்லாம் இப்ப வரைக்கும் நீங்களாம் அந்த சீரியலை பத்தி பேசுறீங்க. டாடி நீ 70s கிட்ஸ் தானே? நீ ஏன் டாடி 80s? டாடி 70s கிட்ஸ் டாடி. 70ல பிறந்தாதான் பாப்பா 70s கிட். நீ எதுல அதுல பிறந்த டாடி? 80லாம் இல்ல, போய் 76 டாடி, 1976. என் ஆதார் கார்டே எடுத்து காட்டுவேன் நான். 79 வந்து 70 கிட்ட ஆகுவாங்களா? 79 7 தான் டாடி. ஐயோ இது என்ன டாடி? அதெல்லாம் எண்டிங். இப்ப ஆக்சுவலி நியூமரிக் லெட்டர்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 வந்துச்சுனாலே அதை 10 ரவுண்ட் ஃபிகர் காட்டுவாங்க. அந்த மாதிரிதான் 79 80 அப்படின்னு தான் நாங்க ரவுண்ட் ஃபிகர் காட்டுவோம். ரவுண்ட் ஃபிகர் நீங்க என்ன கேட்டீங்க? ஆனா எக்ஸாக்ட்டா யூ ஆர் 70s கிட். 80s கிட். ஜெயின் ராபர்ட், ஹீமேன், ஸ்பைடர்மேன் அதெல்லாம் அந்த டைம்ல வந்து அது நானும் பாத்துட்டேன். நீங்க 2000 கிட் 2K கிட்ஸ் தாங்கன்ட்டு நீங்க சொல்லுறீங்க. ஆனா நாங்க 80ஸ்லயே பாத்துட்டோம். 70s இரு ஜெயின் ராபர்ட், ஹீமேன், ஸ்பைடர்மேன். நீ 70ஸ்ல பிறந்து 80s கிட்ஸ் பாக்குறதெல்லாம் பாத்துக்கிற, அவ்வளவுதான். பட் யூ ஆர் கன்சிடர்ட் as 70s kids. 80s கிட்ஸ் அவங்களே சொல்லுவாங்க. நான் என்ன பொறுத்தவரை 70. இன்னொரு சீரியல் ஒர்த்தபிள் சீரியல்லாம் சொல்றேன் பாரு, அதை வச்சுதான் இப்போ வரைக்கும் நீங்க எல்லாம் படம் எடுக்கிறீங்க. ஹாலிவுட் மூவி எடுக்கிறீங்க, கோலிவுட் மூவி எடுக்கிறீங்க, பாலிவுட் மூவி எடுக்கிறீங்க. எல்லாமே அந்த டைம் பேஸ்ட் தான். ஓகே, இந்த டைம்ல ஒன்னும் அந்த லெவலுக்கு ஒர்த்தா இன்னும் கொடுக்க மாட்டீங்க. அதுல இருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். இப்படி அப்படி அது அப்ப வந்து அப்படி ட்ரெயின் 10 ஸ்டெப் எடுத்து வச்சு பாத்ரூம் போச்சுன்னா இப்ப 2 ஸ்டெப்ல போறீங்க. ஃபியூச்சர்ல அப்படி மாமா மின்னல் அப்படின்ற மாதிரி போவோம், அவ்வளவுதான் விஷயம். ஆனா கான்செப்ட் அங்கேருந்து திருட்டினது தான். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். என்னாச்சு? கிரவுட் பேரு அத பத்தி நீ கவலையே பட மாட்டேற. கை வலிக்குது எனக்கு. இப்பதான் இங்கே வரோம். எங்க அத்தை எந்த காலத்துல நான் போவேன் காலேஜுக்கு. ஃப்ரெண்ட்ஸ்,
ரொம்ப டைம் ஆச்சு, 9:20 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ரொம்ப அர்ஜென்ட்ல ஓடிடுச்சு. ஸோ அதனால வீடியோ பாப்பானால முடிக்க முடியல. ஸோ அதனால நான் முடிச்சுக்கிறேன் வீடியோவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, as well as பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.